வணக்கம். இந்த காணொலியில் 7ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் படி யூனிட் 1 to 6 கவர் ஆகக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். சொல்லும் பொருளும். மதலை என்ன தூண், நெகிழி என்ன தீச்சுடர், அழுவம் என்ன கடல், வேயா மாடம் என்ன வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாத திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். வேயா மாடம் என்ன சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி என்ன உச்சி, உறவு நீர் என்ன பெருநீர் பரப்பு, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் என்ன அழைக்கும், கரையும் அழைக்கும். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் என்ன வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாத திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும். 10 பாட்டு நூல்கள் வந்து பார்த்துக்கோங்க. பொருந்தாததில் வந்து கேட்கவும் வாய்ப்புகள் அதிகம். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். மலைப்படுகடாம வந்து வேற எப்படி அழைப்போம், கூத்தாற்றுப்படை அப்படின்னும் அழைப்போம். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இதில் அழுவம் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து கடல். கடலின் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலன்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் வந்து மதலை. உரு அண்ணா அழகு, பொல அண்ணா போல, போல அண்ணா பிளக்க, வங்குல் அண்ணா காற்று, நீக்கான் அண்ணா நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், அல்லன்னா இரவன் சொல்லுவோம், எல்லன்னா பகல், கோடுயர் அண்ணா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி அண்ணா கலங்கரை விளக்கம். உரு அழகு, போல பிளக்க, வங்குல் காற்று, நீக்கான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடுயர் அண்ணா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி என்ன கலங்கரை விளக்கம். 8 தொகை நூல்கள். நற்றிணை, குறுந்தகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை வங்குல் ஆட்ட. இதுல வங்குல் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கம் அண்ணா கப்பல், பெரிய கப்பலை வந்து வங்கம் அப்படின்னு குறிப்பிடுவோம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதுன்னா கடல். பெருங்கடல் என்ற சொல்லு எப்படி பிரிக்கலாம், பெருமை குட்டல் கடல். இன்று குட்டல் ஆகி என்றது சேர்த்து எழுதணும்னா இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எதுன்னு பாத்தீங்கன்னா இரவு இயற்கை. எதுகை என்ன 2ஆம் எழுத்து 1 வருவது எதுகை. வங்கம் அண்ணா கப்பல், நீக்கான் அண்ணா நாவாய் ஓட்டுபவன், எல் அண்ணா பகல், மாட ஒல்லெறி அண்ணா கலங்கரை விளக்கம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தோணி ஓடமெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த தோணி ஓடமெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடியது. இதை கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்ட்டு கூட கேட்கலாம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அதே அளவில் பெரியதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கடல் பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடியது களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய் என பெரிய கப்பல்கள். சின்ன போட்டை வந்து என்னன்னு குறிப்பிடுவோம், தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அதே பெருசன்னா களம், வங்கம், நாவாய். அடுத்து வந்து பாருங்க, கப்பல் செலுத்துபவரை வந்து எப்படியெல்லாம் சொல்லுவோம்னா மாலுமி, மீ காமன், நீக்கான், கப்பலோட்டி. இதெல்லாம் வந்து புது சிலபஸ் படி நம்மளுக்கு கவர் ஆகும். இந்த ஒரு சொல்ல குறித்து பல பொருள் அப்படின்றது வரும்ல, அதுல வந்து இது வரும். ஒரு சொல் கப்பல்ல செலுத்துபவர் வந்து மாலுமி அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஒரு இருத்துவ குறிப்பிட்டு வரக்கூடிய பல வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மீ காமன் அன்னாலும் கப்பலை ஓற்றுவர் தான், நீக்கான் அப்படின்னாலும் கப்பலை ஓற்றுவர் தான். கப்பலோட்டி, மாலுமி, மீ காமன், நீக்கான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். பெரிய நீர்நிலைகளை கடந்து வணிகம் செய்யறதுக்கு தான் வந்து களம், வங்கம், நாவாயை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை வந்து முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி வந்து சுக்கான்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளை வந்து என்ன அழைப்பாங்க? தொகுதி அப்படின்னு அழைப்பாங்க. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது எதுன்னா நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னன்னா கண்ணடை. பொறுத்துக. எரா அண்ணா அடிமரம், பருமல் அண்ணா குறுக்கு மரம், மீ காமன் அண்ணா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி அண்ணா திசை காட்டும் கருவி. காந்த ஊசி அண்ணா திசை காட்டும் கருவி. எரா அண்ணா அடிமரம், பருமல் அண்ணா குறுக்கு மரம், மீ காமன் அண்ணா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி அண்ணா திசை காட்டும் கருவி. அடுத்து இலக்கிய வகை சொற்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லன்னா அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பொருந்தாதது கேட்கலாம். இலக்கிய வகைப்படி சொற்கள் 4 வகைப்படும். அது என்னென்ன, அதுக்கப்புறம் வடமொழி சொல், திசை சொல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல வருது இல்லையா? பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்ட்டு. அதனால இந்த இலக்கண பகுதி முழுவதுமாவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது என்னன்னு சொல்லுவோம்? சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லன்றத குறிக்கக்கூடிய வேற வார்த்தைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி. நெல்லன்னாலும் சொல் என்ற பொருள் தான் தரும். வேணும்னா அந்த நெல் என்ற வார்த்தையையும் நோட் பண்ணிக்கோங்க. சொல் என்று பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் வந்து நெல், மொழி, பதம், கிளவி. சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து 4 வகைப்படும். அந்த இலக்கண முறைப்படி வரக்கூடிய சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே போல இலக்கிய வகைகள்லயும் சொற்கள் 4 வகை தான். இலக்கிய வகையில வந்து சொற்கள் 4ன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அன்னிட்டு இலக்கிய வகைகள்லயும் சொற்கள் வந்து 4 வகை இருக்கு. இயற்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எளிதில ஒரு வார்த்தைக்கான பொருள் வந்து நம்மளுக்கு புரியுதுன்னா அதை வந்து இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். சோ இது எல்லாருக்குமே புரியும் இல்லையா? அப்போ வந்து இது எளிதில பொருள் வந்து விளங்குறதால இது வந்து இயற்சொல். இயற்சொல்லையே வந்து பாத்தீங்கன்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்ட்டு நாங்க வந்து பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மண்பொன்ன்றது பெயர் இயற்சொல், நடந்தான், வந்தான் என்றது வினை இயற்சொல், அவனை, அவனால், நை அந்த இடைச்சொல் வந்து அந்த வார்த்தையோட சேர்ந்து வந்ததால இடை இயற்சொல். மாநகர், மான்றது உரிச்சொல், அப்போ வந்து நகர் அது வந்து இயல்பாவே பொருள் புரியும் இல்லையா? அது சொல்லும் போது அப்போ உரி இயற்சொல். திரிச்சொல் அப்படின்னா வங்குல், அலுவம், சாற்றினான், உருபயன் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு மட்டுமே வந்து பொருள் விளங்கும். வங்குல் அண்ணா காற்று, அலுவம் அண்ணா கடல், சாற்றினான் அண்ணா சொன்னான், உருபயன் அண்ணா மிகுந்த பயன். இப்படி படிச்சவங்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்களை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரிச்சொற்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயற்சொல் வந்து 4 வகையில வருதோ அதே போல இதுவும் திரிச்சொல்லும் வந்து பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல், இடை திரிச்சொல், உரி திரிச்சொல் அப்படின்னு வருது. அலுவம், வங்கம் என்றது வந்து பாத்தீங்கன்னா பெயர் திரிச்சொல். அலுவம்னா கடல், வங்கம்னா கப்பல். இயம்பினான், பயின்றாள் அப்படின்னா வினை திரிச்சொல். அன்ன, மானன்றது இடை திரிச்சொல். கூர்களி என்றது உரி திரிச்சொல். திரிச்சொற்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல திருச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் எனவும் 2 வகையா வந்து பிரிக்கிறாங்க. அதுல ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தை கப்பலுக்கு வந்து வேற எப்படி எல்லாம் சொல்லலாம்? வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னு சொல்லலாம். வங்கம் என்னாலும், அம்பி என்னாலும், நாவாய் என்னாலும் எதுன்னா கப்பல். அதே அலுவம்னா கடல், அம்பி என்ன கப்பல். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சேம் டைம் வந்து பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து இருக்கு. ஒரு பொருள் குறித்து பல சொற்களும் பல பொருள் குறித்து ஒரு சொல்லும் வந்து நமக்கு புது சிலபஸ்ல இருக்கு. அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. இதழ்ன்றது ஒரு வார்த்தை, அது அந்த ஒரு சொல் வந்து பல பொருள்களை தரும். பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, அப்புறமா நாளிதழ் இந்த பொருள்கள் எல்லாம் வந்து தரும். இதழ்ன்றது புவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ். அதே கப்பலை குறிக்கக்கூடிய பல சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா வங்கம், அம்பி, நாவாய். அடுத்து வந்து திசைச்சொல்.
சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து தமிழ் சொற்களே கிடையாது. இது வந்து வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். இந்த சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் எல்லாம் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் வந்து என்னது, திசை சொற்கள். முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி என்ன கிணறு, பெற்றமன பசு போன்ற சொற்களையும் வந்து திசை சொற்கள். பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகளில் கேணி கிணறையும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் வந்து திசை சொல் இல்லையா, அதே போலதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட சொற்கள். வருடம், விடம், மாதம், கமலம், சக்கரம் இதெல்லாம் வந்து வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி சொற்கள்னா சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இந்த வட சொற்களை வந்து தமிழ் எழுதும் போது ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க, தற்சமம், தற்பவம் அப்படின்ட்டு. கமலம், அலங்காரம் என்ற வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ்ல எழுதுறாங்கன்னா அது வந்து தற்சமம் அப்படின்னுட்டும், லட்சுமி என்ற வடமொழி சொல்ல வந்து இலக்குமி அப்படின்ட்டு மாத்தி எழுதுறத வந்து இங்க வந்து தற்பவம் அப்படின்ட்டு சொல்றாங்க. விஷம் என்பது விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். தற்சமம்னா சமமா, அது அங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே இங்க எழுதுறாங்க. அதே வந்து மாத்தி எழுதுனா தற்பவம். ஸோ இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வடச்சொல் என்னன்னு பார்த்துக்கோங்க. மேக்சிமம் நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் என்றது தமிழ் வார்த்தைகள் கிடையாது, வடமொழி வார்த்தை. அதே போல சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து திசை சொற்கள். திசை சொற்கள்னா பிற மொழி, அதாவது வடமொழியை தவிர மற்ற மொழிகள்ல இருந்து வந்த சொற்கள். சேம் டைம் வந்து கேணி, பெற்றம்ன்றது பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வந்து திசை சொற்கள் தான் அப்படின்ட்டு வழங்கியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லதான் என்னன்னு சொல்லுவோம், இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி வந்து சமஸ்கிருதம். இயற்சொல் என்றது சோறு. அலுவம்னா திரிச்சொல். அலுவம்னா என்னது, கடல். திசை சொல்லன்னா பெற்றம், பசு. வடச்சொல்லன்னா ரத்தம். அடுத்து வந்து சொல்லை கேட்டு எழுதுக. இதுல வந்து முக்கியமான டீட்டெயில் இருக்கிறதால இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் கப்பல்கள் வந்து ஏற்றி செல்லும். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் எதை ஏத்திட்டு போகும்னா கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை வந்து என்ன கப்பல்கள்னா பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை வந்து என்ன கப்பல்கள்னா பாய்மர கப்பல்கள். வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை வந்து அறிஞ்சிருக்காங்க. பண்டைய காலத்துல வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிவர். ஆழ்கடல் விந்தைகளை பற்றி ஆய்வுகள் செய்திருக்காங்க. நார்வே காட்டின் கடற்கரையில் கண் விழித்தோம் என்றது அது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்துக்கோங்க. அறிந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போ வந்து காலம், இறந்த காலம், நிகழ்காலம் இதுவும் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. காலம் வந்து 3 வகை: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்த செயலை குறிப்பது, ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்தை சொல்றது இறந்த காலம். எடுத்துக்காட்டு பார்த்தான், ஆடினால், பறந்தது. நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இதுல இருக்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நிகழ்காலம்னா பார்க்கிறான், ஆடுகின்றாள், பறக்கின்றது. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். எடுத்துக்காட்டு காண்பான், ஆடுவாள், பறக்கும் என்றது வரும். கட்டங்களை நிரப்புக. வேர் சொல்ல கொடுத்துட்டு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வந்து கொடுத்துருக்காங்க. நட, எழுது, ஓடு, சிரி, பிடி, இறங்கு அப்படின்றதெல்லாம் வந்து வேர்ச்சொல். அதை வந்து முக்காலத்துக்கும் புரிந்த மாதிரி எப்படி எழுதலாம்னா நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். அதே எழுது என்ற வேர்ச்சொல்லுக்கு வந்து எழுதினாள், எழுதுகிறாள். இந்த எழுதினாள், ஓடினாள், சிரித்தாள், பிடித்தாள் என்றதெல்லாம் வந்து அந்த பள்ளிக்கு வரக்கூடிய இல்லு வந்து வரும். அதை வந்து மாத்திக்கோங்க. நான் தப்பா போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே குட்டி இல் வந்திருக்கு. பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய இல்லு வந்து வரும். ஸோ அதை வந்து மாத்திக்கோங்க. எழுது என்ற வேர்ச்சொல்லுக்கு வந்து எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள். ஓடுன்றதுக்கு ஓடினாள், ஓடுகிறாள், ஓடுவாள். சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள். பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள் அப்படின்றது வரும். இறங்கு என்ற வேர்ச்சொல்லுக்கு வந்து இறங்கினாள், இறங்குகிறாள், இறங்குவாள்.
அப்படின்றது வரும். ஸோ அந்த முக்காலம் வந்து நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். நேற்று அன்னும்போது வந்தான்ன்றது இறந்து காலம் வரும். கண்மணி நாளை பாடம் படிப்பாள், எதிர்காலம். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன, நிகழ்காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் என்றது எதிர்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்றது இறந்த காலம். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஸோ நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, தெளிவா பார்த்துக்கோங்க. அச்சன் என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல் தந்தை. அச்சன் தந்தை. விஞ்ஞானம் அண்ணா அறிவியல். பரீட்சை அண்ணா தேர்வு. லட்சியம் அண்ணா இலக்கு. அபாயம் அண்ணா இடர். தேகம் அண்ணா உடல். சரித்திரம் வரலாறு. சத்தம் ஒலி. அதிபர் தலைவர். ஆச்சரியம் வியப்பு. ஆரம்பம் தொடக்கம். சதம் 100. ஆதி முதல். உத்தரவு கட்டளை. தினம் நாள். சந்தோஷம் அண்ணா மகிழ்ச்சி. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மா என எழுத்தில் தொடங்கும் சொற்களை கண்டறிந்து கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. முக்கணிகளில் ஒன்று மா. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மாநாடு. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு மாத்திரை. அளவில் பெரிய நகரம் என்னன்னு சொல்லுவோம்? மாநகரம் அப்படின்னு சொல்லுவோம். கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம் அண்ணா லைட் ஹவுஸ். பெருங்கடல் அண்ணா ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம் அண்ணா மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அண்ணா மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அண்ணா சப்மெரைன். துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்டோம். மாலுமி செயிலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தளம் ஷிப்யார்ட். கப்பல் தளம் ஷிப்யார்ட். சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் அண்ணா முயலும். எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு மலை. மலை ஏறணும்னாவே வெறுப்பா இருக்கு. வெறுப்பு மலை. கழனி வயல். நிகரன்னா சமம். பருதி அண்ணா கதிரவன். அன்னதோர் அண்ணா அப்படி ஒரு. கார்முகில் அண்ணா மலைமேகம். துயின்றிருந்தார் அண்ணா உறங்கி இருந்தார். எத்தனைக்கும் முயலும். வெறுப்பு மலை. கழனி வயல். நிகர் சமம். பருதி கதிரவன். அன்னதோர் அப்படியொரு. கார்முகில் மலைமேகம். துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதன்னா மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடு எடுத்தேன் என்றதை எப்படி பிரிக்கலாம்? ஏடு குட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்றதை எப்படி பிரிக்கலாம்னா துயின்று குட்டல் இருந்தார். என்று குட்டல் உரைக்கும் என்றதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா என்றுரைக்கும். பொறுத்துக. கழனி அண்ணா வயல். நிகர் அண்ணா சமம். பருதி அண்ணா கதிரவன். முகில் அண்ணா மேகம். சொல்லும் பொருளும். வைப்புலி அண்ணா ஒரு பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி அண்ணா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பட அண்ணா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அண்ணா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை அண்ணா கல்வி. வைப்புலி அண்ணா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பட அண்ணா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அண்ணா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அண்ணா கல்வி. அடுத்து தனிப்பாடல்ல இருந்து பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க. இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. வெள்ளத்தால் அழியாது. வெந்தனலால் வேகாது. வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கல்லர்க்கோ பயமில்லை. காவலுக்கு மிக எளிது. கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உலர்கின்றீரே அப்படின்ற வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு? தனிப்பாடல் திரட்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னா கல்வி. கல்வியை போல விலையில்லாத செல்வம் வேறில்லை. கல்வியை போல விலையில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்து ஈயின்னா வாய்த்து குட்டல் ஈயின். கேடில்லை என்றதை எப்படி பிரிக்கலாம்? கேடு குட்டல் இல்லை. எவன் குட்டல் ஒருவன் என்றதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா எவன் ஒருவன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமையனத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்? உயர்வு குட்டல் அடைவோம். இவை குட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம்.
அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. நம்மளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி சிலபஸ்ல இருக்கு, பகுப்பதம் பகாப்பதம் வந்து இல்ல, அதனால ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் பார்த்துக்கோங்க. ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. இந்த ஈ பூ கை எல்லாத்துக்குமே வந்து பொருள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஓர் எழுத்து ஆனா பொருள் தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். இவர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழ்ல எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா 42 எழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு யார் குறிப்பிடுறாங்க, நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் வந்து சொல்றாரு. அந்த 42 எழுத்துக்கள்ல 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள், 2 நோ தூ ஆகிய 2 சொற்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள் என்றதை குறிப்பிட்டிருக்காரு. யாரு, பவனந்தி முனிவர். சோ அது அப்படியே கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல. நீங்க படிக்கும் போதே வந்து ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, இறைச்சியை வந்து உறிஞ்சி அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடும் இல்லையா, அப்போ ஊ இறைச்சி. ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. அப்படியே சேர்த்தி ரைமிங்காவே படிங்க. கான்னா சோலை, சோலையில வந்து காத்துட்டு இருப்பாங்க, காத்தல், கா கா சோலை. கூ பூமி, கூ பூமி. கையொழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சான்னா சாதல், இறந்து போ. சி இகழ்ச்சி, சே உயர்வு. எது சொன்னாலும் எது சே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, சொல்லு அப்படின்ட்டு எது சொன்னாலும் உயர்வா சொல்லு, சே உயர்வு. சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள். தெய்வம், தே குறில் வந்தா தெய்வம், ஆனா இங்க வந்து கடவுளுக்கு தே நெடில் வந்து வருது, தே கடவுள். தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு. மேக்கும் அன்பு, நேக்கும் அன்பு, நே நேசம் அன்பு. மேன்னா மே மாசம், மே மாசம் லீவ் விட்டுருவாங்க இல்லையா, அன்பானவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நே அன்பு. நை இழிவு, சி அண்ணா இகழ்ச்சி, நையன்னா இழிவு. நோன்னா வறுமை, வறுமைக்கு எப்பவுமே நான் நோ சொல்லிடுவேன், வறுமையே எனக்கு வேண்டாம் போ, நோ உனக்கு, நோ என்ட்ரி அப்படின்ற மாதிரி. நோ வறுமை. பா பாடல், பூ மலர், பே மேகம், மேகம் வந்து பேய் மாதிரி இருக்கு, பே மேகம். பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மா மாமரம், மீ வான். மூ மூப்பு, மே அன்பு, நே அன்பு, மேயும் வந்து அன்பு. மை அண்ணா அஞ்சனம், மோ அண்ணா மோத்தல், யா அண்ணா அகலம், வா அண்ணா அழைத்தல். வீ மலர், வைப்புல், வௌகவர், நோ நோய், தூ உன். வீ மலர், வைப்புல், வௌகவர், நோ நோய், தூ உன். ஸோ இந்த பகுப்பதம் எல்லாம் நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இல்லை, அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 42. எழுதினான்ன்றது வினை பகு பதம், எழுதினான்ன்றதை பகுக்கலாம். இது வந்து எழுதினான்ன்றது ஒரு செயலை செஞ்சிருக்காங்க இல்லையா, அப்போ வந்து வினை பகுப்பதம் அப்படின்றது வரும். பெயர் பகுப்பதம் டேஷ் வகைப்படும்னா 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எதுன்னா இடைநிலை. பொறுத்துக. பெயர் பகுப்பதம் என்றது பெரியார், வினை பகுப்பதம் என்றது வாழ்ந்தான், இடை பகுப்பதம் என்றது மண், உரி பகுப்பதம் என்றது நனி. சொல்லை கேட்டு எழுதுக. ஸோ இதுல வந்து ஒரு சில முக்கியமான டீட்டெயில் என்றதால இது எப்போ படிச்சாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இளமை பருவத்திலேயே கல்வி கற்க வேண்டும். கல்வியே வந்து அழியாத செல்வம், கல்வியே அழியாத செல்வம். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்குவோம். நூல்களை ஆராய்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும். அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து டைரக்டா சிலபஸ்ல இல்லை, பட் நம்மளுக்கு டைரக்டா என்ன இருக்குன்னா அந்த பெயரெச்சம் அதனுடைய வகை அப்படிதான் கேட்டிருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து பொருட்பெயர்னா அதுல என்னென்ன வரும், 6 வகை வரும். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர்ன்றது தெரியும் இல்லையா, அதனால எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நல்லூர் என்றது இடப்பெயர், வடை என்பது பொருள் பெயர், கேட்டல் என்பது தொழிற்பெயர், முகம் என்பது சினைப்பெயர், அன்னம் என்பது பொருட்பெயர், செம்மை என்பது பண்பு பெயர், காலை என்றது காலப்பெயர், வருதல் என்றது தொழிற்பெயர், தோகை என்றது சினைப்பெயர், பாரதிதாசன் பொருள் பெயர், பள்ளி வந்து இடப்பெயர், ரக்கை என்றது சினைப்பெயர், பெரியது என்றது
குணப்பெயர். குணப்பெயர் பண்பு பெயர் சேம் தான். சோலை என்றது இடப்பெயர். 5 மணி என்றது காலப்பெயர். விளையாட்டு என்றது தொழில் பெயர். புதன் என்றது காலப்பெயர். அடுத்து வந்து அறிந்து பயன்படுத்துவோம். இது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. மூவிடம் என்றது 3 வகைப்படும். மூவிடம் அண்ணாவே 3 வகை. அந்த 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை. மூவிடம் அண்ணா தன்மை முன்னிலை படற்கை. நம்மளை குறிப்பது தன்மை, தன்னை குறிப்பது தன்மை. எடுத்துக்காட்டு நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள் அன்று வந்தா அது வந்து தன்மை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள் அப்படின்றது மாதிரி வரும். தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாம 3ஆம் நபரை வந்து குறிப்பது படற்கை. எடுத்துக்காட்டு அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை, இதெல்லாம் வந்து படற்கையில வந்து வரும். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல இது போல கொஷின்ஸ் எல்லாம் வரும். சரியான சொல்லை கண்டு நிரப்புகன்றது சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க, அதனால தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. உன் பெயர் என்ன? நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அது எப்படி ஓடும்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். மூவிட பெயர்களை வந்து அடிக்கோடிடுக, அவற்றை வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. மூவிட பெயர்கள்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியதுன்றதுல எங்கள், எங்கள் என்றப்போ அது எதை குறிக்கும்? தன்மையை வந்து குறிக்கும். இவர்தான் உங்கள் ஆசிரியர். இவர் என்றது படற்கை, உங்கள் என்றது முன்னிலை. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர் என்றது முன்னிலை, எனக்கு என்றது தன்மை. எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை, நீயே கூறு. எனக்கு என்றது தன்மை, அது என்றது படற்கை, நீயே என்றது முன்னிலை. உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு என்றது முன்னிலை, நானும் என்றது தன்மையில வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காலையில் பள்ளி மணி ஒலிக்கும். திரைப்படங்களில் விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு, விலங்குகள் நடிக்கும் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் வாசிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும். அடுத்து ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. ஆன்னா புல்லை மேயும். ஆன்றது என்னது? பசு. தீ வந்து சுடும். நான்னா நாக்கு, நாக்கு வந்து பேசும். பே வந்து பறக்கும். பே அண்ணா மேகம். வி அண்ணா மனம் வீசும். வி அண்ணா மலர், மலர் வந்து மனம் வீசும். பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தா அண்ணா கொடு. தீ அண்ணா நெருப்பு. பா அண்ணா பாடல். தை அண்ணா தைத்தல். வை அண்ணா புல். மை அண்ணா அஞ்சனம். அடுத்து வந்து பாருங்க, பின்வரும் சொற்களுக்கு இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. இந்த இருபொருள் தருமாறு அப்படின்றது நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து இருக்கு, அதனால தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. 6 6 விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதற்கு வந்து இருபொருள் வந்து பார்ப்போம். 6 அண்ணா ஈ வந்து 6 கால்களை வந்து உடையது. தஞ்சாவூர்ல காவிரி ஆறு பாய்கிறது. தஞ்சாவூர்ல காவிரி ஆறு வந்து பாய்கிறது. அடுத்து விளக்குக்கு வந்து இங்க சைட்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. பாடலின் பொருளை விளக்கு. அகல் விளக்கு ஏற்றினேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படி. வாயிற் படியில் அமராதே. இளமையில் நன்றாக படி. மூத்தோர் சொல் அமுதம். அமுதம் சொல் என்ற வார்த்தைக்கு மூத்தோர் சொல் அமுதம். தஞ்சை சொல் வளம் மிகுந்தது. தஞ்சை சொல் என்ற வார்த்தைக்கு நெல் என்ற பொருளும் இருக்கு இல்லையா, அப்ப தஞ்சை நெல் வந்து வளம் மிகுந்தது. இளமையில் கல். காய்ந்த மரம் கல்லடி படும். சாரி, இது காய்ந்த இல்ல, காய்த்தன்னு வரணும். இந்து வராது, இத்து வரும், அது மாத்திக்கோங்க. காய்த்த மரம்னா அந்த மரத்துல வந்து பழமோ இல்ல காய்களோ இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து கல்லை தூக்கி எரிஞ்சு அதை பறிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து காய்த்த மரம் கல்லடிப்படும். காய்ந்த கிடையாது, இத்து வரணும், அதை வந்து மாத்திக்கோங்க. மாலை நேரத்தில் விளையாடு. அடுத்து வந்து மாலைக்கு வந்து மாலை நேரத்தில் விளையாடு. இன்னொன்னு வந்து பூ மாலை தொடுத்தாள். 7th one வந்து இடி. இடியுடன் மழை பெய்தது. மரத்தின் மீது வண்டி இடித்தது. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கோடை விடுமுறை என்ன? சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் என்ன? சைல்டு லேபர். பட்டம் என்ன? டிகிரி. கல்வி அறிவு என்ன? லிட்ரஸி. நீதி என்ன? மாரல். சீருடை என்ன? யூனிஃபார்ம். வழிகாட்டுதல் என்ன? கைடன்ஸ். ஒழுக்கம் என்ன? டிசிப்ளைன். சொல்லும் பொருளும். பிரிம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி என்ன? நாற்றம். மழலை என்ன? குழந்தை. வனப்பு என்ன? அழகு. பூரிப்பு என்ன? மகிழ்ச்சி. மேனி என்ன? உடல். பிரிம்மாக்கள் என்ன? படைப்பாளர்கள். நெடி என்ன? நாற்றம். மழலை என்ன? குழந்தை. வனப்பு என்ன? அழகு. பூரிப்பு என்ன? மகிழ்ச்சி. மேனி என்ன? உடல்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்பண்ணா அழகு, மயிலும் மானும் வந்து வனமண்ணா காடு, காட்டுக்கு வந்து அழகு தருகின்றன, வனத்திற்கு வனப்பு தருகின்றன. மிளகாய் வற்றலின் நெறி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள். வனப்பிள்ளை என்றது எப்படி பிரிக்கலாம்? வனப்பு குட்டல் இல்லை, வார்ப்பு குட்டல் எனில் வார்ப்பெனில் அப்படின்னு சேர்த்து எழுதலாம். சொல்லும் பொருளும். வன்கீரை என்ன? வளமான கீரை. முட்டப்போய் என்ன? முழுதாக சென்று. மறித்தல் என்ன? தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி வந்து கட்டுறது, அப்புறமா எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரி என்ன? குதிரை. கால் என்ன? வாய்க்காலையும் குறிக்கும், குதிரையின் கால்களையும் வந்து குறிக்கும். வன்கீரை வளமான கீரை, முட்டப்பை முழுதாக சென்று, மறித்தல் என்ன? தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரி என்ன? குதிரை. கால் என்ன? வாய்க்கால், குதிரையின் கால். அடுத்து வந்து பாருங்க, இரு பொருள் தரும் சொற்கள். ஸோ நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, இங்க கொடுத்திருக்கிறத பார்த்துக்கோங்க. மாலை என்ன? மலர் மாலையும் சொல்லலாம், அந்தி பொழுதையும் மாலை அப்படின்னு சொல்லலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் வந்து திரும்புகையில். மீதி எல்லாம் வந்து பாருங்க, பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் அப்படின்ட்டு ஆள் ஆள் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இது வந்து வித்தியாசமா இருக்கு. வன்கீரையை எப்படி பிரிக்கலாம்? வன்மை குட்டல் கீரை. கட்டி குட்டல் அடித்தல் எப்படி சேர்த்து எழுதலாம்? கட்டி அடித்தல். ஸோ இதுல வந்து இந்த லெசன்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தையை குறித்து பல சொற்கள். ஓவியம் பண்றதுக்கு வேற பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படம், வட்டிகை செய்தி. ஸோ ரொம்ப முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. ஓவியம் பண்றத ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படம், வட்டிகை செய்தி அப்படின்னு குறிக்கலாம். ஓவியம் வரைபவர் வந்து கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியம் வரைபவர் வந்து கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடம் வந்து எலித்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஓவிய கூடம் வந்து எலித்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் வந்து கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு குட்டல் ஓவியம். செப்பேடை வந்து எப்படி பிரிக்கலாம்? செப்பு குட்டல் ஏடு. எழுத்து குட்டல் ஆணி எப்படி சேர்த்து எழுதலாம்? எழுத்தாணி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்து எது மீது பொறித்து பாதுகாத்தனர்னா செப்பேடு. அடுத்து தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்புல வந்து கேட்டா நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இது ஜஸ்ட் வந்து முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிலபஸ்ல டைரக்டா வந்து தொழிற்பெயர் பத்தி கேட்போம் அப்படின்னு எல்லாம் கொடுக்கல. பட் வந்து நம்மளுக்கு இலக்கண குறிப்பு ஏதாவது கொடுத்துட்டு அதை கேட்டாங்கன்னா அது தெரியணுன்றதுக்காக இது வந்து பார்த்துக்கோங்க. தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது. எப்பவுமே வந்து தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதுதான் வந்து தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை வந்து காட்டாது. படர்த்த இடத்துல மட்டும்தான் வந்து தொழிற்பெயர் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயரை வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா கடைசியில வந்து அந்த தேர்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கூ, பூ, உ, தி, சி, வி, மை அப்படின்ட்டு விகுதிகள்ல வந்து அது வந்து முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா அதை வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயரை அவங்க எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை வந்து கவனிங்க. இதுல வந்து நட, உண், வாழ் ஆகிய வினை பகுதிகள் வந்து தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைந்திருக்குன்றத சொல்றாங்க. ஒரு வினைன்னா செயல், ஒரு செயலோட அதனுடைய தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவதுதான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் இந்த இதுவை மட்டும் பார்த்துக்கோங்க. படிக்கிறப்பவே இந்த ரைமிங்லவே படிங்க. தல், அல், அம், அதுக்கப்புறம் ஐ, கை, வை, மை, அந்த மைய வந்து தூக்கி அந்த ஐக்கு பக்கத்துல போட்டுக்கோங்க. அந்த ரைமிங் கரெக்டா வரும். தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கூப்புவு, தீசிவி, கூப்புவு, தீசிவி. படிக்கும் போதே இது இப்படியே வந்து படிச்சிருங்க. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் கடைசியில முடிஞ்சா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். சேம் டைம் வந்து தொழிற்பெயரும் கூட. நம்மளுக்கு எக்ஸாம்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு கேட்கறது ரேரு. தொழிற்பெயர் அப்படின்றப்போ நம்ம இதுல எல்லாம் முடிஞ்சதுன்னா தொழிற்பெயர்ன்றத பார்த்துக்கலாம். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா அந்த கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த எக்ஸாம்பிள் தெளிவா பார்த்துக்கோங்க. வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இந்த முதல்நிலை தொழிற்பெயர்னா விகுதி வராம வரும். இடித்தல், கொதித்தல் அப்படின்னு வரணும். இது வந்து இடி, கொதி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. செல்லமாக ஓர் அடி அடித்தான், அடித்தல் அப்படின்னு வரணும். அப்போ விகுதி வரலன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார், புகழ்தல் அப்படின்னு வரணும். அந்த விகுதி வராததால இது முதல்நிலை தொழிற்பெயர். அதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை, பெறுதல், சுடுதல் அப்படின்னு வரணும். அது வந்து பேரு, சூடு அப்படின்னு அந்த குறில் வந்து நெடிலாக திரிந்திருக்கா, அப்படி திரிந்து வர்றதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. விடுன்றது வீடு அப்படின்னு தெரிந்தாலும், மின்ன்றது மீனன்ட்டும், கொல்லன்றது கோலன்ட்டும், உடன்படுன்றத உடன்பாடு அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுன்னா படித்தல். அதுலதான் வந்து தல் என்ற விகுதி வந்து வந்திருக்கு. பின்வருவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். திரிந்தன்னா அந்த குறில் வந்து நெடிலாக மாறி இருக்கும். உருன்றது ஊரு அப்படின்னு திரிந்து வந்திருக்கு. பொறுத்துக. ஓட்டம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடி என்ன முதல்நிலை தொழிற்பெயர், சூடு என்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வந்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடரை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸாம்பிளும் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஓவியக்கலை வந்து கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நுண்கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. ஸோ ஓவியக்கலையில ஸ்டார்ட் ஆகணும், கடைசியிலையும் வந்து ஓவியக்கலையிலேயே வந்து முடியணும். ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது, நுண்கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. அடுத்து இசைக்கு வந்து பாருங்க, இங்க மேல சைட்ல வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கேன். இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, எங்கும் தமிழிசை. கட்டடக்கலையில் தமிழர் சிறந்து இருந்தனர், சிறந்த கலை கட்டடக்கலை. வண்ணங்கள் தீட்டி ஓவியம் வரைவோம், மயில் தொகையில் எண்ணற்ற வண்ணங்கள். சொல்ல கேட்டு எழுதுக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். ஒரு கலையாளி வந்து ஒரு கலையை படைக்கிறாருன்னா அது மானுடத்தை பத்தி பேச வேண்டும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரட்டர மொழிதல் ஆகும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவதை என்னன்னு சொல்லுவோம், புனையா ஓவியம். ஆற்று மணலோட சுண்ணாம்பையும் சேர்த்து சுவரை வந்து சமன்படுத்துவர். வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு வந்து எந்த தேர் போன்றதுன்னா திருவாரூர் தேர் போன்றது. இடைச்சொல் ஐய வந்து தொடரை மீண்டும் எழுதுக. ஐய வந்து சேர்த்து தொடரை வந்து மீண்டும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடு கட்டினான்றதோட ஐய சேர்த்து எழுதும் போது வீட்டை கட்டினான். கடல் குட்டல் பார்த்தான்னா கடலை பார்த்தான். கடலோட பிளஸ் போட்டு ஐ சேர்ந்தோம்னா அந்த இல் குட்டல் ஐ வந்து லையா வந்து மாறும். ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகுன்றதால கடலை பார்த்தான் அப்படின்னு வரும். அதே போலதான் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஐக்கு அப்புறம் வல்லினம் மிகும். சேம் டைம் வந்து அந்த ஐ சேரும் போது இந்த புல் குட்டல் தின்றதுன்னா இல் குட்டலை புல்லை அப்படின்னு வந்து வரும். அப்புறமா அதோட வந்து வல்லினமும் மிகுந்து வரும். புல் குட்டல் தின்றது புல்லை தின்றது. கதவு குட்டல் தட்டும் ஓசை ஐ சேரும் போது கதவை தட்டும் ஓசை. பாடல் பாடினாள் என்றது பாடலை பாடினாள். அறம் குட்டல் கூறினார் அறத்தை கூறினார். இந்த புல் குட்டல் தின்றது புல்லை தின்றதுன்னா
பூன்றது ஒரு குறில் எழுத்து. குறில் எழுத்தை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்ததுன்னா அந்த ஒற்று வந்து இரட்டிப்பாகும். அப்போ புல்லோட பக்கத்துல ஒரு இல் வந்து சேர்ந்து பிளஸ் ஐ வரும்போது ஐ அந்த அடிஷ்னலா வந்த ஒற்றும் ஐயும் சேர்ந்து லையா மாறும். அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். புல்லை தின்றது. அடுத்து வந்து பாருங்க, கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து இனிமை தரும் இசைக்கருவி. எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி 4 எழுத்துக்களை விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும். விலை உயர்ந்த ஒரு உலோகம்னா எது? தங்கம். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும். நான் யாருன்னா மிருதங்கம். நான் ஒரு காற்று கருவி. நான் புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன். எனது பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். புல்லாங்குழல். பின்வரும் பத்திகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல இது போல ஒரு 5 கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புக் பேக்ல எங்க நீங்க இது போல பேராகிராஃப் கொடுத்துட்டு வினாக்கள் கொடுத்திருந்தாலும் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. சாலை விபத்துகளை தவிர்க்க சாலை விதிகளை வந்து அறிந்து ஒவ்வொரு வாகனமும் ஓட்ட வேண்டும். சாலையில் வாகனங்களை இடப்புறமாக செலுத்த வேண்டும். இருவழி சாலையின் மையத்தில் விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காக சாலை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். வாகனங்கள் முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. இருவழி சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு வழி பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையில் தடத்தின் உள்ளேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் கொஸ்டின் வந்து சாலையில் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்னா இடப்புறமாக. விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு வந்து எதனை குறிக்கும்னா சாலை வந்து சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை வந்து குறிக்கும். எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை என கீழே 3 போட்டு ஆன்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தா முந்துவதற்கு வலது பக்க சாலையை வந்து பயன்படுத்தக்கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தா முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை வந்து பயன்படுத்தக்கூடாது. போக்குவரத்து நெரிசலை அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின் வந்து ஒரு வழி பாதை வந்து எனப்படுவது யாதுன்னா போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரே சாலையில் இரு கூறாக பிரிக்காமல் வாகனங்கள் செல்வதற்கோ அல்லது வருவதற்கோ அமைக்கப்பட்டுள்ளவை ஒரு வழி பாதை ஆகும். 5th வந்து வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறு அப்படின்னு சொல்றாங்க. வாகனத்தை அது மேல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க எல்லோ கலர்ல. வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிர செய்ய வேண்டும். அடுத்து கலைச்சொல் அறிவோம். படைப்பாளர் அண்ணா கிரியேட்டர், சிற்பம் அண்ணா ஸ்கல்ப்சர், கலைஞர் அண்ணா ஆர்டிஸ்ட், கல்வெட்டு அண்ணா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி அண்ணா மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் என்ன ஆஸ்தட்டிக்ஸ், தூரிகை என்ன பிரஷ், கருத்துப்படம் என்ன கார்ட்டூன், குகை ஓவியங்கள் வந்து கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம் வந்து மாடர்ன் ஆர்ட். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் வந்து சோம்பல் இருக்க கூடாது. எழுத்தென்ப எப்படி பிரிக்கலாம்னா எழுத்து குட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்றதை எப்படி பிரிக்கலாம்? கரைந்து குட்டல் உண்ணும். கற்றனைத்து குட்டல் ஊறும் என்றதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா கற்றனை தூரும். பொறுத்துக. கற்கும் முறை வந்து கல்வி கற்கும் முறை வந்து பிழையில்லாமல் கற்றல். உயிருக்கு கண்கள் எதன்னு பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் வந்து கல்வி. எண்ணி துணிக வந்து கருமம் அப்படின்னு திருக்குறள்ல கொடுத்திருப்பாங்க. கருமம்னா செயல், எண்ணி துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காகம்.
பாடப்பகுதியில் இருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறள் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அவ்வளோதாங்க. இதோட 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் டேர்ம் 2 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.